டிட்ல எப்படி அஃபிலியேட் லிங்க்ஸ் ப்ரமோட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ரெட்டிட்ல டைரெக்டாக ப்ரொமோட் பண்ண முடியாது. அதை நம்ம ப்ரொமோட் பண்ண பேன் பண்ணிடுவாங்க. ஸ்பேமுங்கிற கன்செப்ட்ல எடுத்து பேன் பண்ணிடுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே அது ஒரு பாயிண்ட் நீங்கள் என் மைண்டில் வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். ஸோ மெத்தட் ஒன்று தான், நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கிறது தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு கிளிக் பேங்க் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு Digistore24 யூஸ் பண்ணலாம். தென் அமேசான் அசோசியேட் யூஸ் பண்ணலாம். தென் வாட்ஸ்அப் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அஃபிலியேட், வாரியர் பிளஸ், எட்ஸெட்ரா ஆஃபர் வால், சிபிஐ லீட், நீங்கள் எந்த விதமான அஃபிலியேட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு கிளிக் பேங்க் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னோட டேஷ்போர்ட்குள்ளே போய்க்கணும், அதாவது மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே போயிட்டு நான் எதை சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நீங்கள் ஒன் மோர் திங் நான் சொல்ல மாதிரி, நீங்கள் எந்த விதமான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாபீஸில் ரிலேட்டடாக இருக்கும். அதாவது டெய்லியும் மக்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயங்களாக இருக்கும். லைக் யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன் அண்ட் மெடிசன் எக்ஸட்ரா, இந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ நான் வந்துட்டு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ரேங்க் கொடுக்கல, கிராவிட்டின்னு கொடுக்குறேன். ஸோ கிராவிட்டின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேல் இதில் வந்துட்டு 37.32 இருக்குது. ஆவரேஜ் கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா $134.54. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கன்வர்ஷன் ரேட் முக்கியம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நான் வந்துட்டு ஸோ இதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சூஸ் பண்ணலாம். பட் 4 ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராவிட்டின்னு எனக்கு என்ன எவ்வளோ சேல் ஆயிருக்குங்கிறது தான் கிராவிட்டி. ஸோ இதில் வந்துட்டு நாம் அதாவது அதிகமாக சேல் ஆகிறது தான் கிராவிட்டி. ஸோ இதனுடைய பேஜ் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ப்ரொமோட் கொடுத்துப்போம், கொடுத்துட்டு ஜெனரேட் ஹாப் லிங்க்ஸ் கொடுத்துப்போம். ஸோ இதை காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட பேஜுக்கு தான் போகும். ஸோ இதையும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இல்லாததில்ல இதுலேயும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். பட் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பற்றி பேஸ்டு இருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரிலேயபிளாக இருக்கும். இதில் வந்துட்டு ஸோ இது நம்மளோட அப்டேட் பேஜ். ஸோ இதில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா சோலோ ஆடு. ஸோ இதில் வந்துட்டு காப்பி பண்ணிப்போம். அதனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஜென்ரேட் பாப் லிங்க்ஸ் கொடுத்துட்டு காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு go to bit.ly.com, then paste and shorten பண்ணிக்கோங்க. ஷார்ட்டன் பண்ணிட்டு you just copy and paste in notepad. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம்னா you go to கூகுள் போய்க்கோங்க. கூகுள் சைட் போயிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு கிளிக் இது பிளாங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஒன்றும் பண்ண வேணாம், இது சேல்ஸ் பேஜ் போய்க்கோங்க. சேல் பேஜில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஹெட்டிங்காக மாற்றுங்க. ஹெட்டிங் மாற்றி போல்ட் கலர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் என்ன பண்ணோம்னா
ஸோ இதை நம்ம வந்து டைரக்டா போஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை என்ன பண்ணணும்னா ரீரைட்டர் டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு இதில் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒய் அப்படின்னு கூட ரீரைட் டெக்ஸ்ட் கொடுக்குங்க. ஸோ ரீரைட் ஆகிடுச்சு. ஸோ அதற்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கொடுக்கும். ஸோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதை மட்டும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஸோ ஒன்று காப்பி பண்ணிப்போம். ஸோ அடுத்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ காப்பி பண்ணுவேன். காப்பி பண்ணிட்டு ஸோ சென்டராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸோ இதில் காப்பி பண்ணிப்போம். அகெயின் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு ஸோ அனதர் ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டெக்னிக் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி போர்டில் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு ஆஃப்லைட் பேஜில் நான் போய்க்கிறேன். ஸோ போயிட்டு நான் வந்து இதில் நான் ஸ்கிரிப்ட் கோடு எடுக்கிறேன். ஸோ இதில் இருந்து எடுத்துக்கிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரீப்ளேஸ் த எக்ஸிஸ் வித் யுவர் கிளிக் பேங்க் நிக் நேம். ஸோ அதை நிக் நேமோட பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் எம்பேடட் கொடுக்குறேன். எம்பேடட் கொடுத்து பேஸ்ட் பண்ணி என்னோட கிளிக் பேங்க் நேம் ஜிகி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து லோட் ஆகுது. ஸோ அப்படின்னா டைரெக்டாக போய் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டு ஸோ ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஸோ இது அப்படியே அலைன் மாறுது. ஸோ நான் வந்துட்டு ஒன்று நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அகைன் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அகைன் டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நான் வந்து காப்பி பண்ணி
இமேஜை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை காப்பி பண்ணிப்போம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிட்டு இதில் அதற்கு அடுத்தபடியாக நம்ம ரைட் நவ் ரிஸ்க் ஃப்ரீ இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நம்ம பட் இது என்னன்னா ஒன்லி யூஎஸ் ரெசிடென்ஸ் சொல்லி அதை மறந்துடாதீங்க, அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை போல்டில் மாற்றி பண்ணிட்டு ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஹைலைட் இதில் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி இதெல்லாம் ஹைலைட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஸோ இங்கே நம்ம டிசைன் பண்ணி ஸோ எல்லா டிசைன் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளிக் அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஹாப்லிங் ஷார்டன் பண்ண லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேயும் நீங்கள் ஹாப்லிங் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் நம்ம அப்ளை பண்ணிட்டு இதையும் நம்ம அண்டர்லைன் பண்ணி லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ லிங்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சைட் நேம் வந்து ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் கொடுத்துட்டோம். ஸோ பப்ளிக் கொடுத்துட்டு வந்து அதில் எதை கொடுக்கணும்னா டைட்லே கொடுத்துப்போம். ஒர்க் ஆன்லைன் ஜாப் பப்ளிஷ் பண்ணிக்கணும். ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு விசிபிள் ஆகும். விசிபிள் ஆகிட்டு இந்த நம்மளோட ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்மளோட ஹாப்லிங் மூலிமா போகும். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி போயிடும். ஸோ திஸ் இஸ் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து ரெடிட் போய்ப்போம். ஸோ ரெடிட் போயிட்டு
இதில் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஎஸ்ஏ. நம்ம இது யூஎஸ்ஏன்னு நான் யூஎஸ்ஏன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் பாருங்க நிறையா இருக்கும். ஸோ இதில் நம்ம ஒவ்வொன்றிலையும் ஜாயின் பண்ணிப்போம். இந்த கம்யூனிட்டிலாம் ஜாயின் பண்ணி சப்ரெடிட்டில் ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எப்படி போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைட்டில் பேஸ் பண்ணால் அது வந்துட்டு நம்மளோட ஆஃபர் லிங்கே பேஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம கூகுள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஎல்ஓ பிக்கப் அப்படின்னு கொடுத்தா இதில் நிறைய விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு PLRPL.comக்கே போயிருக்கோம். ஸோ நான் அதுக்கு தான் சொன்னேன். ஸோ இதில் வந்துட்டு இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிப்போம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு டைட்டில் பேஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ரீரைட்டர் போட்டுருக்கோம். கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எஃப் இஸ் கேரக்டர் ஷார்ட் பண்ணிட்டு ரீரைட் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி விசிபிள் ஆகும். விசிபிள் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா ஸோ அடுத்ததில் என்ன பண்ணோம்னா நம்மளோட ரோஸ்ட்டுக்கு வந்துட்டு இதில் ஆட்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் வந்துட்டு இதை என்ன பண்ணணும்னா லிங்க் பண்ணணும். இப்போ லிங்க்குக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்கு உள்ள கீழே இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஆஃப்லேட் லிங்க் இல்லை வெப்சைட் லிங்க் எடுத்து, அதாவது லேண்டிங் பேஜ் லிங்க் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் கொடுத்துக்கோங்க. இன்சர்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் முக்கியமான இடத்துலாம் கொடுக்கணும். ஸோ இதிலையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து இன்சர்ட் அகைன் பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அதில் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம போஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இமேஜஸாகவும் ஆட் பண்ணலாம், போஸ்ட்டும் போடலாம். ஸோ இதில் இந்த மாதிரி மெத்தட் ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி விசிபிள் ஆகிட்டு அவ்வளோதான். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ அந்த மாதிரி விசிபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் கிளவர் ரேபிட் இண்டெக்ஸ் போட்டோம்னா ரேபிட் இண்டெக்ஸ்
ஸோ இண்டெக்ஸ்க்கு இன்விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கூகுள் சைட்டு அதில் இண்டெக்ஸ் பண்ணுவோம் சர்ச் இன்ஜினோட. ஸோ இதில் ஃப்ரீ தான் ஃபுல்லாக. ஸோ அந்த பாருங்கள் சப்மிட் 15,000 சைட் வரை சப்மிட் பண்ணுவோம். இதில் வந்துட்டு திங்க் பண்ணலாம். ஸோ கீவேர்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்து மாஸ் பிங்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியூ டூல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதில் பேக் லிங்க் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டே வருவோம். ஸோ பேக் லிங்க் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ இதுதான் மெத்தட். இப்படி தான் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.